ஜிம்முக்கு போகாத காரணத்தினால விடிகாலே ஒரு 12:30 மணிக்கு எந்திரிச்சேன். அண்ட் எந்திரிச்சு எல்லோரும் பண்ணுற மாதிரி ஃபோன் எடுத்தேன். அண்ட் ஃபோனில் யூடியூப் கிட்டே இருந்து உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருந்தது. அண்ட் அந்த மெயிலை பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னால் அந்த விஷயத்தை சுத்தமாக நம்பவே முடியல. அண்ட் நான் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கேன் கூட நான் யோசிச்சு பார்த்தேன். பட் இட்ஸ் நாட் அ ட்ரீம். இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அண்ட் எஸ், ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபிட்னஸ் கண்டென்ட் போட்டக்கப்புறமா அவர் சேனல் ஹேஸ் பீன் ஃபைனலி மானிட்டைஸ்ட். அப்புறம் என்ன, பார்ட்டி தான். ஐயோ, காலு போச்சு. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி இந்த விஷயம் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. அப்படி உங்களுக்கு நிஜமாவே என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் ஆரம்பிச்சு இதோட ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. அண்ட் இன்னுமே நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியாம இருக்கு. ஸோ மானிட்டைசேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்ணாதான் அந்த யூடியூபருக்கு இந்த சேனல்ல இருந்து காசு வர ஆரம்பிக்கும். பட் நம்மளுக்கு அவ்வளோ ரீச் கிடைக்காதனால இன்னுமே நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியாம இருக்கு, ஒரு வருஷத்துக்கு மேல போய் கூட. பட் இப்போ அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது. ஏன்னா நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் ரெகக்னேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம சேனலை எப்போ மானிட்டைஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் ஸ்டுடியோல போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியரா புரியும். இதுதான் நம்ம சேனலோட அனலிட்டிக்ஸ். அண்ட் இதுதான் நம்ம சேனல் அனலிட்டிக்ஸ்ல மானிட்டைசேஷன் டேப். இந்த மானிட்டைசேஷன் டேப்குள்ள தான் நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்றதுக்கான 2 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து 4000 hours வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. ஸோ யூடியூப் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னு முதல்ல பாருங்க. டு கெட் இன்டு யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம், யுவர் சேனல் நீட்ஸ் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 months அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இதில் என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னா ஒரு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாட்ச் ஹவர்ஸ், நீங்க ஒரு வருஷம் கொண்டு வந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஃபுல்லா ரீசெட் ஆயிரும். அண்ட் இந்த விஷயம் தான் எல்லா யூடியூபர்ஸுக்கும் இருக்கிற, ரொம்ப சின்ன யூடியூபர்ஸுக்கு இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு வருஷத்துல நிறைய பேர்னால இந்த வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது, ரொம்பவே கஷ்டம். அண்ட் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட வாட்ச் ஹவர்ஸ் ரீசெட் ஆகிறத பார்த்துட்டு யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் அவங்க வந்து யூடியூபர் ஆகணுன்ற ஆசையே விட்டுருவாங்க. எனக்கும் அதான் ஆகும்னு நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரி ஆகல. ஏன்னா நம்ம சேனலுக்கு இப்போ கொஞ்சம் வியூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம 3921 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அண்ட் என்னோட கால்குலேஷன் படி நான் வந்து ஒன் வீக்குள்ள இந்த சேனலை மானிட்டைஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 21. ஸோ என்னோட கால்குலேஷன் படி நான் ஜூலை 27 இந்த சேனலை மானிட்டைஸ் பண்றேன். ஸோ இதை நான் இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த புக்கில் தான் நம்ம சேனலுக்கு வர வாட்ச் ஹவர்ஸ் வச்சு நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் மே மாசத்துல இருந்து. அண்ட் ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும், ஜூலை 29 இஸ் த எண்ட் கேம். இது வந்து நான் இப்போ எழுதல, மே மாசத்துக்கு முன்னாடியே எழுதியிருந்தேன். இது ஏன் எழுதியிருக்கேன்னா, ஜூலை 29 அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லா ரீசெட் ஆயிரும். அண்ட் இதுக்குள்ள நம்ம மானிட்டைஸ் பண்ணாதான் நம்ம சேனலுக்கு நல்லது. அண்ட் மே மாசம் பாத்தீங்கன்னா 1764 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருந்திருக்கு. மே, ஜூன், ஜூலை அண்ட் 3 மாசத்துல நம்ம சேனல் வந்து டபுள் பண்ணிருக்கோம் வாட்ச் ஹவர்ஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு 3912 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். நீங்க இல்லாம 3 மாசத்துல நம்ம சேனலோட growth டபுள் பண்ணிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் என்னோட கால்குலேஷன் படி நம்ம சேனல்ல ஜூலை 27 மானிட்டைஸ் பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ see you guys after a week. 4 to 6 more days later. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 26. அண்ட் அடிப்பட்ட காரோட நிலைமை கொஞ்சம் மோசமாயிட்டுன்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண போனேன். அண்ட் அங்க உங்களோட இன்ஜுரி சர்ஜரி பண்ற அளவுக்கு சீரியஸா போகலான்னு சொல்லிட்டு டாக்டர் குண்டு தூக்கி போட்டாங்க. அண்ட் அந்த விஷயம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல, ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதை கேட்டுட்டு வெக்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போன எனக்கு போன்ல ஒரு மெயில் வந்தது யூடியூப் கிட்ட இருந்து, தட் யுவர் சேனல் இஸ் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் சொல்லிட்டு. கஷ்டத்துல ஒரு சந்தோஷம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு வீட்டுல போயிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறேன். எஸ், we have reached 4000 வாட்ச் ஹவர்ஸ். நம்ம சேனல் மானிட்டைஸ் பண்றதுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், 2-3 நாள்ல சேனல் மானிட்டைஸ் ஆகிரும். பட் நம்மளோட டைம் வந்து இப்போ சரியா போகாதனால நான் என் சேனலை மானிட்டைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணல. அதுக்கு பதிலாக எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண வைக்க போறேன். எங்க அம்மாவுக்கு ஒன்றும் சேனல் மானிட்டைஸ் பண்ண போறோம்ன்ற விஷயம் தெரியாது. ஸோ இந்த போனோட கேமராவை பின்னாடி ஹிடன் கேமரா பிக்ஸ் பண்ணி எங்க
எங்க அம்மா கிட்ட அந்த விஷயத்த சொல்லி சேனலை மானிட்டைஸ் பண்ணி வைக்கிற வீடியோ வந்து ஹிடன் கேமரா வழியா எங்க அம்மாவோட ரியாக்ஷனை வீடியோ எடுக்க போறேன். So let's see how it goes. நான் மானிட்டைஸ் ஆக போதுமே. அவ்வளவுதான், அந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும். மவுஸ் இதுக்கு அமுக்குங்க. ஸோ ஆக்டிவேட் மானிட்டைசேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சில ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. சில அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி அந்த ப்ராசஸ்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. யூடியூப் வந்து நம்ம சேனல்ல செக் பண்ணுவாங்க, இது லெஜிட் சேனலா, இந்த சேனல் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம அந்த யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்குள்ள நம்மள என்டர் ஆக முடியும். இதுக்கு வந்து மினிமம் 2 days டு மேக்ஸிமம் 1 week 1 month கிட்ட ஆகலாம். அப்படி சில பேருக்கு 1 month கிட்ட ஆகி கூட சேனல் மானிட்டைஸ் பண்ண முடியாம போயிருக்கு, எந்த ஒரு சேனல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. சோ அந்த மாதிரி எரர்லாம் நம்ம சேனலுக்கு வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சோ சேனல் மானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். 2 days later. சோ இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா July 28. சோ இன்னைக்கு தான் என்னோட நீயோட MRI ஸ்கேன்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக்அப் போயிருந்தேன். அண்ட் அங்க சில பேட் நியூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோக்கு லாஸ்ட்ல போய் பார்ப்போம். ஸோ அதை யோசிச்சுக்கிட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த நேரத்தில் எனக்கு ஃபோனில் ஒரு யூடியூப் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருந்தது, தட் யுவர் சேனல் ஹேஸ் பீன் மானிட்டைஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எதுக்குமே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, யூடியூப் ஸ்டுடியோக்கு மேலேயே ஒரு பார்டர் லைன்ல போட்டிருந்தாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் சேனல் ஹேஸ் பீன் அக்செப்டட் இன்டு யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். யூ கேன் நவ் மானிட்டைஸ் யுவர் வீடியோ அண்ட் ஆக்சஸ் சப்போர்ட். லாஸ்ட் வீக் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் பத்தி பேசும்போது என்னோட அனலைசிஸ் படி நம்ம சேனல் வந்து July 27க்கு மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி நடந்திருக்கு. நம்ம சேனலும் July 27 தான் மானிட்டைஸ் ஆயிருக்கு. July 26க்கு நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அடுத்த நாளே மானிட்டைஸ் ஆயிருச்சு. சோ ஆனா யூடியூப் வந்து மெயில் அனுப்புறதுல கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் மெயில் அனுப்புவாங்க. அண்ட் என்னோட சேனல்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 27ல இருந்து ரெவென்யூ வர ஆரம்பிச்சிருக்கு. நான் மேக்ஸ்ல ரொம்ப வீக், 12th ஜஸ்ட் பாஸ் ஆகி பாஸ் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இன்ஜினியரிங் படிக்கும் போது எல்லா எம்லயும் அரியர் வாங்கி கடைசியில தான் கிளியர் பண்ணேன். அண்ட் யூடியூப்னு வரும்போது நான் பயங்கரமா என்னோட மேக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபுல் அனலைசிஸ் பண்ணி கரெக்டா ப்ரிசைஸா நான் எப்போ சேனல் மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிருக்கேன். அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். மற்ற விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சேனல் மானிட்டைஸ் ஆன உடனே காசா வந்து கொட்டுற மாதிரி காமிச்சிருந்தேன். அண்ட் அது வந்து சுத்தமா போய் அது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் அந்த வீடியோல போட்டிருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி 1 வியூக்கு 1 rupees, அதே மாதிரி 1000 வியூஸ்க்கு 1000 rupees எல்லாம் கிடைக்காது. அது சுத்தமா போய் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சுத்தமா யூடியூபர்ஸ்க்கு அந்த மாதிரி காசு எல்லாம் கிடைக்காது. மிஞ்சி போனா 1000 வியூஸ்க்கு 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய் தான் கிடைக்கும். அண்ட் இதுல நம்ம சேனல் அனலைஸ் பண்ணும்போது நான் கால்குலேஷன் பண்ணதுல என்ன கிடைச்சதுன்னா, நம்ம சேனலுக்கு மந்த்லி 500 rupees தான் கிடைக்கும். சோ யூடியூப்ல வீடியோ போட்ட உடனே ஃபேமஸ் ஆகி ரிச் எல்லாம் ஆக முடியாது. இட்ஸ் a tough கேம். ஒரு யூடியூபரா இருந்தா அவங்க சேனலை மானிட்டைஸ் பண்றது இட்ஸ் a பார்ட் ஆஃப் their ஜர்னி. அண்ட் எல்லாருமே இதை பத்தி வீடியோ போட மாட்டாங்க. நான் எதுக்கு வீடியோ போடுறேன்னா, இந்த சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நான் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எடிட்டிங்லயும் சரி இல்ல வீடியோ எடுக்கிறதுலயும் சரி எல்லா விஷயத்தையும் நானா தான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். எஸ், சேனல் மானிட்டைஸ் பண்ணும்போது நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் எங்க அண்ணா வந்து பினான்சியலா சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. பட் அட் தி எண்ட் நான் தான் ஒரு வருஷம் ராத்திரி பகலும் பார்க்காம உழைச்சு நான் சும்மா 20-30 வீடியோ போட்டு இந்த சேனல் மானிட்டைஸ் பண்ணல. ஒரு வருஷத்துக்கு மேல ஆகி கூட 100 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்கு. சோ இந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அண்ட் ஏன் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது டபுள் மடங்கா ஒரு கெட்ட விஷயம் நடந்துரும். அண்ட் அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ல என்னோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்துட்டு போய் காமிச்சதுக்கு அப்புறம் ACL டேமேஜ் ஆயிருக்கு அண்ட் PCL பார்ஷியலா டேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சோ ACL PCL உங்களுக்கு என்ன தெரியும்னா, இதுதான் உங்களோட நீ ஜாயிண்ட் நினைச்சுங்க. மேல இருக்கிற எலும்போ கீழே இருக்க எலும்போ ஜாயிண்ட் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு நடுவுல கிராஸா 2 லிகமெண்ட் இருக்கும். ஒரு லிகமெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு லிகமெண்ட் பார்ஷியலா டேர் ஆயிடுச்சு. அண்ட் இதனாலதான் என்னால சரியா நடக்க முடியாம போயிடுச்சு இப்போ.
அண்ட் டாக்டர் வந்து 6 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. 6 வீக்ஸ்க்குள்ள அப்படி இது தானா சரியாகலன்னா ஐ மே கோ த்ரூ சர்ஜரி. என்னோட இந்த நீ இன்ஜுரி பத்தி ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோல நீக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். எஸ், அந்த நேரத்துல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. லைட்டா உள்ள ஸ்வெல்லிங் மட்டும் இருந்துச்சு. அண்ட் ராமுவா நான் தான் வாக்கிங் கூட்டு போனேன் டெய்லி. அண்ட் அந்த நேரம் பார்த்து வீட்டுல மத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ நான் தான் நொண்டி ராமுவை கூட்டு போயிருந்தேன். அண்ட் அந்த நேரத்துல கால் வச்சோட டப்புன்னு சத்தம் கேட்டது. அண்ட் அந்த பயத்துல தான் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் அவங்க தான் இந்த பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. நீங்க 6 வீக்ஸ்க்கு அப்புறம் சரியாகலன்னா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எனக்கு நீல இன்ஜுரி ஆனதுல இருந்து யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நீங்க நிறைய பேர் பயங்கரமா எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அந்த நேரத்துல எனக்கு ரொம்பவே முக்கியமா இருந்தது உங்களோட காமெண்ட்ஸும் சரி மெசேஜும் சரி. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க அப்லோட் பண்ண சொல்லி. என்னால லாஸ்ட் மந்த் மாதிரி ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. பட் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு அப்லோட் பண்ணிடுவேன். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் லாஸ்ட் வீக் தான் நம்ம சேனல்லேயே தி பெஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருந்தேன் இந்த சென்ஸ் ஆஃப் எடிட்டிங் ஆர் இன்ஃபர்மேஷன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் கிடைக்கல. ஸோ அந்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னுமே நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணுங்க. So see you guys in another video. Until then, it's GSR signing off.